Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபங்க்ஷனை நான் அட்ஜசன்ட் காலம்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excel இருக்கக்கூடிய யூனிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டேட்டா ரேஞ்சில் இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸை மட்டும் ஈஸியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா, ஒருவேளை எனக்கு மல்டிபிள் காலம்ஸில் இருந்து யூனிக்கான வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா அந்த காலம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சைட் பை சைட் பக்கத்தில் அதாவது அட்ஜசன்ட் காலம்ஸாக இருக்கணும். ஒருவேளை எனக்கு தேவைப்படக்கூடிய மல்டிபிள் காலம்ஸ் இந்த மாதிரி நான் அட்ஜசன்ட் காலம்ஸாக இருக்குது, அதாவது கண்டினியூஸாக சைட் பை சைடு இல்லாமல் தள்ளி இருக்குன்ற பட்சத்தில் வெறுமனே யூனிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி மட்டுமே நமக்கு தேவையான வேல்யூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் கோர்ஸ் இந்த ரெண்டு காலமில் இருந்து யூனிக்கான வேல்யூஸை என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காலமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இல்லை. ஸோ நான் அட்ஜசன்ட் காலம்ஸ். முதல்ல நமக்கு தேவையான இந்த ரெண்டு காலமை மட்டும் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் மொத்தம் 3 ஆர்குமெண்ட் இருக்குது. அரே, ரோ நம்பர், காலம் நம்பர். வெறும் காலமை மட்டும்தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோங்கிறதுக்காக ரோ நம்பர் ஆர்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே. ஸோ அரே ஆர்குமெண்ட்டில் கம்ப்ளீட் டேபிளை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோ நம்பர். ஆக்சுவலாக நம்ம காலம் மட்டும்தானே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோங்கிறதுக்காக நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், காலம் நம்பர் ஆர்குமெண்ட்டுக்கு போயிட்டு எந்த காலமை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். ஸோ கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் காலம் கமா தேர்ட் காலம்ங்கிறத இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளே மென்ஷன் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம் பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு ரோ மட்டும்தான் வந்திருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ரோ நம்பர் ஆர்குமெண்ட்டில் தான் எத்தனை அமௌண்ட் ஆஃப் ரோ வேணுங்கிறத இந்த ஆர்குமெண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். பட் நாம் அந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணிட்டோம், எம்டியாக விட்டுட்டோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரோ நம்பர் ஆர்குமெண்ட்டை ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே. ஸோ கம்ப்ளீட் டேபிள் நாம செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கமா கொடுத்ததுக்கப்புறம் ரோ நம்பர். ஸோ ரோ நம்பரில் தான் எத்தனை அமௌண்ட் ஆஃப் ரோஸ் வேணுங்கிறத நம்ம இங்கே தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நாம் எந்த ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணுறோம்னா ரோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரோஸ் ஃபங்க்ஷனுக்கான ஒரே ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அரே. ஸோ அதில் கம்ப்ளீட் டேபிளை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரோஸுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கான ஆர்குமெண்ட்டை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஐ மீன் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம், கையோட க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோ நம்பருங்கிற ஆர்குமெண்ட்டை முடிச்சாச்சு. கமா கொடுத்ததுக்கப்புறம் காலம் நம்பர் ஆர்குமெண்ட். ஸோ எப்பயும் போல் நமக்கு எத்தனாவது காலம் வேணும், ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். ஸோ கர்லி ப்ராக்கெட்குள்ளே ஃபர்ஸ்ட் 1 and 3ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவையான காலம்ஸ் 3, 4 இல்லை 4, 6 அந்த மாதிரி மல்டிபிள் எந்த காலம்ஸ் இருக்கோ அந்த காலமோட நம்பரை நீங்கள் என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு ரெண்டு காலம் எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு. பட் எல்லா ரோவும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துருச்சு. அண்ட் இப்போ இந்த கம்ப்ளீட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை யூனிக் ஃபங்க்ஷனோட நம்ம என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், யூனிக் ஃபங்க்ஷனை உள்ள என்டர் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக யூனிக் ஃபங்க்ஷனுக்கான ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம்னா இப்போது இந்த ரெண்டு குறிப்பிட்ட காலமில் இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஒருவேளை ஃப்யூச்சரில் சோர்ஸ் டேபிளை நம்ம அப்டேட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு இந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு என்ன ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டேபிளில் ஹென்ரிங்கிற ஒரு புது யூனிக்கான வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி பண்ணியிருக்கோம். அண்ட் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நமக்கு அப்டேட் ஆயிருச்சு. ஆல்ரைட், ஸோ ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண யூனிக் ஃபங்க்ஷனோட வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.